அடிவான்மதே என் பார்வதி காதலே கண் பாரடி அடிவான்மதே என் பார்வதி காதலே கண் பாரடி தேடி வந்த தேவதாசை காண ஓடிவா அடி பார்வதி என் பார்வதி பாரு பாரு என்றே பார்த்தால் ஆகாதா பாடும் பாடல் அங்கே கேட்காதா அடிவான்மதே என் பார்வதி என் இனிய பொன்னிலாவே பொன் நிலவில் என் கனாவே நினைவேலை புது சுகம் தரததா தொடருதே தினம் தினம் தரததா என் இனிய பொன்னிலாவே பொன் நிலவில் என் கனாவே ஊதா 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 பூ ஊதும் வண்டு ஊதா பூ ஊதா 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 பூ ஊதும் வண்டு ஊதா பூ நான் பார்த்த ஊதா பூவே நலம்தானா ஊதா பூவே தேன் பார்த்த ஊதா பூவே சுகம்தான ஊதா பூவே ஊதா 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 பூ இன்றும் என்றும் முதிரா பூ ஏதோ ஒன்று உன்னை கேட்டேன் இல்லை என்றால் உயிர் துறப்பேன் ஏதோ ஒன்று உன்னை கேட்டேன் இல்லை என்றால் உயிர் துறப்பேன் உன் பாதம் நடக்க நான் பூக்கள் விரிப்பேன் உன் தேகம் முழுக்க தங்கத்தால் பதிப்பேன் உள்ளாகி உள்ளாகி லாகி உள்ளாகி உள்ளாகி லாகி
செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் அள்ளி போனாய் நினைவில்லையா கண்கள் அறியாமல் கனவுக்குள் வந்தாய் மனசுக்குள் நுழைந்தாய் நினைவில்லையா உன்னை சுத்தி சுத்தி வந்தேன் நினைவில்லையா என்னை சுத்தமாக மறந்தேன் நினைவில்லையா அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன் நான் சொல்லாமல் தவிக்கின்றேன் செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் அள்ளி போனாய் நினைவில்லையா எல்லோருக்குமே சந்தோஷமான வணக்கம். கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியானது இலங்கையை பொறுத்த வகையில் பல பாடல்களை உங்க முன்னாடி கொண்டு மிக ஒரு சிறந்த ஒரு களமாக காணப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் அழகான பாடல் தெரிவுகள் ரொம்ப 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 அற்புதமான குரல்ல நம் நாட்டு கலைஞர்களை நம் நாட்டு குரலோடு பாட வைக்கும் போது இன்னும் அது சிறப்பான ஒரு அம்சமாக மாறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியும் கூட அழகான பாடல் தெரிவுகளாக கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியும் தொகுப்பாகத்தான் மாறப்போகின்றது. என்ன விடயம் ஏன் தொகுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமான ஒரு விடயத்தை உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள இன்னும் சிறப்பான ஒரு விஷயத்தை உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன். ஆமாங்க, இன்றைய நிகழ்ச்சியானது நமது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் ஒரு தொகுப்பு. காரணம், நமது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி இன்றுடன் முற்று பெறப் போகிறது. ஆமா, இன்றுடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்து இன்னும் ஒரு பரிணாமம் இன்னும் ஒரு விடயம் ஊடாக இந்த நிகழ்ச்சி உங்க முன்னாடி வாரத்துக்கு தயாராக இருக்கின்றது. மாதம் ஒரு இசைக்குழு என்ற நிகழ்ச்சியூடாக தினந்தோறும் வியாழக்கிழமை 9 மணிக்கு உங்களுடைய இல்லத்திரை நோக்கி நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதனூடாக உங்களுக்கு பிடித்த பாடல்களும் அது மாத்திரமில்லாம நம் நாட்டு கலைஞர்களை இன்னும் ஊக்குவிக்கும் களமாகவும் இந்த தளம் மாறப்போகின்றது. இன்றைய நிகழ்ச்சியில ஒரு தொகுப்பு, அதுவும் உங்களுக்கு பிடித்த மாதிரியான பாடல் தொகுப்பு பல வர இருக்கின்றது. அந்த வகையில் வாங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். இன்றைய நிகழ்ச்சியின் முதலாவது பாடலாக வர இருக்கும் பாடல் 1989ஆம் ஆண்டு வெளிவந்த சிவா திரைப்படத்தில் இந்த பாடல் தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் நடிச்சிருக்கிறாரு. ஸோ அதையும் தாண்டி இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நம்மளுடைய சோபனா மேம் நடிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே நட்சத்திரங்களையும் தாண்டி மிகப்பெரிய லெஜெண்டாக காணப்படுறாங்க. தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு நம்மளுடைய ரஜினி சாரை நம்ம வியந்து பார்க்குறோமோ, ஸோ அதே அளவுக்கு நம்மளுடைய சோபனா மேம் கூட மலையாள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வகையில் மிகப்பெரிய ஒரு பில்லராக இருக்கிறாங்க. அதனையும் தாண்டி இந்த நடனக்கலை, கர்நாடக நடனமாகட்டும், கர்நாடக இசையாகட்டும், பரதம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பல துறைகளில் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய நடிகைகள் வரிசையில் இவங்களும் மலையாள சினிமாவில் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் நிறைய திரைப்படங்களை நடித்து கொண்டிருக்காங்க. பல அரங்கேற்றங்களும் கூட பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ நடனத்தில் இவங்க ஒரு பெண் சிங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்மளுடைய சோபனா மற்றும் நம்மளுடைய ரஜினிகாந்த் சார் இருவரும் ஒரு காம்பினேஷனில் ஒரு திரைப்படம் சிவா திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தில் பாடல் தான் நிகழ்ச்சியில் முதலாவது பாடலாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அடிவான்மதி அப்படின்னு சொல்லி தொடங்கி இருக்கின்ற பாடல் ரொம்ப ஒரு அற்புதமான பாடல். ஸோ அந்த பாடல் உங்களுக்காகவே முதலாவது பாடலை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியூடாக இணைந்திருப்போம். அடிவான்மதி என் பார்வதி காதலே கண் பாரடி அடிவான்மதே என் பார்வதி காதலே கண் பாரடி தேடி வந்த தேவதாசை காண ஓடிவா அடி பார்வதி என் பார்வதி பாரு பாரு என்றே பார்த்தால் ஆகாதா பாடும் பாடல் அங்கே கேட்காதா அடிவான்மதே என் பார்வதி
ரோஜா இதழ் அது கண்ணம் நான் என்றது கூந்தல் அல்ல தொங்கும் தோட்டம் தோளில் சாய்ந்தால் ஊஞ்சல் ஆட்டும் ஒரு வான்மதி பார்வதி காதலி நீ காதலி தேவனெந்த தேவதாசை காண எண்ணினேன் என் தேவதாஸ் என் தேவதாஸ் பாரு பாரு என்னும் பாடல் கேட்டேனே பாரு நானும் உன்னை பார்த்தேனே ஒரு வான்மதி பார்வதி கோடை காலங்களில் குளிர் காற்று நீயாகிறாய் வாடை நேரங்களில் ஒரு போர்வை நீயாக வந்தாய் கண்கள் நாடும் பேசும் நேரம் நானும் நீயும் தூமையாடும் மை விழியாசை கை வளையோசை என்னென்று நான் சொல்லவா அடிவான்மதி என் பார்வதி காதலி கண் பாரடி தேடி வந்த தேவதாசை காணோடிவா என் தேவதாஸ் என் தேவதாஸ் பாரு பாரு என்னும் பாடல் கேட்டேனே பாரு நானும் உன்னை பார்த்தேனே அடிவான்மதி என் பார்வதி தேவதாஸ் என் தேவதாஸ் அழகிய பாலை தொடர்ந்து என்ற நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி நகர்ந்து செல்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இனிவரும் வியாழக்கிழமை தோறும் 9 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக வந்து மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியூடாக உங்களுடைய இல்லத்திரை இன்னும் மகிழ்விக்கக்கூடிய மாதிரியான பாடல் திருவிழாக வரப்போகின்றது. அது மாத்திரம் இல்லாமல் நிகழ்ச்சியின் அடுத்து பார்க்க இருக்கும் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து வாவ் இந்த பாட்டு அண்ணா அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு பாடல் தான் அமைய போகின்றது. ஸோ இந்த டைட்டிலும் சரி இந்த பாடலும் சரி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு டைட்டில் ஊடாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என் இனிய பொன் நிலாவே. ஆனால் நீங்கள் பாட்டு பாடினீங்களா இல்லை டைட்டில் சொன்னீங்கன்னு சொன்னால் ஆமாங்க, டைட்டில்லே பாடலும் கூட தந்திருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாடல். ஸோ இந்த பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஸோ இந்த திரைப்படம் வந்து 2001ஆம் ஆண்டு வந்து நம்மளுடைய பாண்டியராஜன் பல நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆல்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். என் இனிய பொன் நிலாவை இதெல்லாம் அந்த காலங்களில் இந்த பஸ் வழியில் கேட்டுட்டு போகும்போது வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு பசுமையான நினைவுகளை வந்து சில பாடல் தான் வந்து நம்மளுக்கு மீட்டி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த வரிசையில் வந்து இந்த பாடலும் அழகிய நினைவுகளை வந்து மீட்டி பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுடைய அழகிய நினைவுகளையும் நீங்கள் மீட்டி பார்ப்பதற்காக நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட ஒரு சூப்பரான ஒரு பாடல் என் இனிய பொன் நிலாவை அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியூடாக இணைந்திருப்போம்.
பொன்னிலாவே பொன் நிலவில் என் கனாவே நினைவிலே புது சுகம் தரதத தொடருதே தினம் தினம் தரதத என் இனிய பொன்னிலாவே பொன் நிலவில் என் கனாவே பன்னீரை தூவும் மழை ஜில்லென்ற காற்றின் அலை சேர்ந்தாடும் இந்நேரமே என் நெஞ்சில் என்னென்னவோ எண்ணங்களாடும் நிலை என் ஆசை உன்னோரமே வெண்ணீல வானில் அதில் என்னென்ன மேகம் ஊர்கோலம் போகும் அதன் உள்ளாடும் தாகம் புரியாதோ என் எண்ணமே அன்பே என் இனிய பொன்னிலாவே பொன் நிலவில் என் கனாவே நினைவிலை புது சுகம் தருததா தொடருதே தினம் தினம் தருததா என் இனிய பொன்னிலாவே பொன் நிலவில் என் கனாவே பொன்மாலை நேரங்களே என் இன்பராகங்களே பூவான கோலங்களே தென்காற்றின் இன்பங்களே தேனாடும் ரோஜாக்களே என்ன ஜாலங்களே கண்ணோடு தோன்றும் சிறு கண்ணீரில் ஆடும் கை சேரும் காலம் அதை என் நெஞ்சம் தேடும் இதுதானே என் ஆசைகள் அன்பே என் இனிய பொன்னிலாவே பொன் நிலவில் என் கனாவே நினைவிலே புது சுகம் தருததா தொடருதே தினம் தினம் தருததா என் இனிய பொன்னிலாவே பொன் நிலவில் என் கனாவே அழகிய பாலை தொடர்ந்து நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி நகர்ந்து செல்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இனி வரும் காலங்களில் வியாழக்கிழமை தோறும் இரவு 9 மணிக்கு புத்தம்பது நிகழ்ச்சியாக மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியோடு ஊடாக உங்களுடைய இல்லத்திரை இன்னும் சிறப்பான பாடல் தெரிவுகளாக மாறப்போகின்றது. ஸோ நீங்களும் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளையும் அன்பையும் கண்டிப்பாக நமது நிகழ்ச்சிக்கு தர வேண்டும். ஸோ அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாடலும் சரி, சில விடயங்களில் அந்த பாடல் உள்ள பொருளும் சரி, சில சந்தர்ப்பங்களில் நம்மளுடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் மீட்டி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பாடல் வரிசையில் இந்த பாடலும் கண்டிப்பாக இடம் பிடிக்கும் அப்படின்ற கூட சொல்லிக்கொள்ள முடியும். ஸோ பூவை பற்றி பாடுறதா இல்லை நிறங்களை பற்றி பாடுறதா அப்படின்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து நம்ம பாடிடலாமே அப்படின்னு சொல்லி ஊதா பூ அப்படின்னு சொல்லி பாடல் வர இருக்கின்றது. என்னன்னா நீங்களும் குழம்புறது காணாமல் என்னையும் குழம்புறீங்க, அப்படி என்ன பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஊதா 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 பூ ஊதா ஊதா பூ அந்த பாட்டு தான் நிகழ்ச்சியில் அண்ணா எப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாடினாலும் நமது கலைஞர்கள் ரொம்ப சிறப்பாக பாடலை அவங்களுடைய வாய்ஸில் நம்மளுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் 1999 ஆண்டு வந்த திரைப்படம். ஸோ மின்சார கனவு திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த
பாடல் வந்து ஒரு சிறப்பான ஒரு இசையிலையும் இந்த திரைப்படத்திலேருந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து நம்மளுடைய விஜய், குஷ்பு, மோனிகா, ரம்பா அப்படின்னு சொல்லி பல நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த திரைப்படத்திலேருந்து உங்களுக்காக ஊதாப்பூ பாடல் பாலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியூடாக இணைந்திருப்போம். ஊதா ஊதா ஊதாப்பூ ஊதும் வண்டு ஊதாப்பூ ஊதா ஊதா ஊதாப்பூ ஊதும் வண்டு ஊதாப்பூ நான் பார்த்த ஊதாப்பூவே நலம்தானா ஊதாப்பூவே தேன் பார்த்த ஊதாப்பூவே சுகம்தான ஊதாப்பூவே ஊதா ஊதா ஊதாப்பூ இன்றும் என்றும் முதிராப்பூ ஊதா ஊதா ஊதாப்பூ ஊதும் வண்டு ஊதாப்பூ ஊதா ஊதா ஊதாப்பூ ஊதும் காற்று ஊதாப்பூ நீ பார்த்தால் ஊதாப்பூவே நலமாகும் ஊதாப்பூவே தோள் சேர்த்தால் ஊதாப்பூவே சுகம் காணும் ஊதாப்பூவே ஊதா ஊதா ஊதாப்பூ உன்னை நீங்கி வாழப்பூ ஊதா ஊதா ஊதாப்பூ ஊதும் வண்டு ஊதாப்பூ ஊதா 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 பூவே ஊதா 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 பூவே ஓர் நெடுஞ்சாலை தன்னை நான் கடந்தேனே அன்று என் நிலம் கேட்டதம்மா உன் நிழல் எங்கு என்று அன்பே நீ அதை சொல்லுவதேன் புரியாதோ ஊதா ஊதா ஊதாப்பூ ஊதும் வண்டு ஊதாப்பூ ஊதா 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 பூவே ஊதா 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 பூவே உன் மலை கூந்தல் மீது என் மனப்பூவை வைத்தேன் ஓர் உயிர் நூலை கண்டு இரு உடல் சேர தைத்தேன் எந்தன் காதலி சொல்லுவதே இனியானை ஊதா 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 பூ நீதான் நீதான் வாடாப்பூ கமப்பா 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 மகசா
நான் பார்த்த ஊதா பூவே நலம்தானா ஊதா பூவே தேன் பார்த்த ஊதா பூவே சுகம்தானா ஊதா பூவே ஊதா 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 பூ இன்றும் என்றும் முதிரா பூ ஊதா 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 பூ. அழகிய பாலை தொடர்ந்து என்ற நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி நகர்ந்து செல்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இனி வரும் காலங்களில் வியாழக்கிழமை 9 மணிக்கு வந்து சிறப்பு நிகழ்ச்சியாக நமது டான் தமிழொலியின் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சி உங்களுடைய இல்லத்திரை நோக்கி வருவதற்கு தயாராக இருக்கின்றது. அதிலும் கூட நமது ஈழத்து கலைஞர்களை வந்து உங்கள் முன்னாடி கொண்டு வந்து இன்னும் சிறப்பான பாடல் தெரிவுகளை தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் 2003ஆம் ஆண்டு வெளிவந்த லேசா லேசா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு சூப்பரான ஒரு பாடல், ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு மலையாள திரைப்படத்தோட ஒரு ரீமேக் திரைப்படமாக வந்து தமிழில் வந்து லேசா லேசா திரைப்படம் வெளிவந்திருந்தது. இந்த திரைப்படத்தில் வந்து ஷாம் மற்றும் த்ரிஷா, மாதவன் என்று சொல்லி பல நட்சத்திரங்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. மாதவன் இந்த திரைப்படத்தில் நடிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இந்த திரைப்படத்தில் வந்து சிறப்பு தோற்றத்தில் வந்து இந்த திரைப்படத்தில் நம்மளுடைய மாதவன் சார் வந்திருப்பார். ஸோ இந்த திரைப்படத்தோட ஆல்பம் ஆகட்டும், இந்த திரைப்படம் ஆகட்டும் நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே ஒரு கனெக்ட் உள்ள ஒரு பாடலாகவும் திரைப்படமாகவும் இருக்கிறது. ஸோ அந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட நமது நிகழ்ச்சியில் வர தயாராக இருக்கின்றது. பாலை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோட இணைந்திருப்போம். ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன், இல்லை என்றால் உயிர் துறப்பேன். ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன், இல்லை என்றால் உயிர் துறப்பேன். உன் பாதம் நடக்க நான் பூக்கள் விரிப்பேன், உன் தேகம் முழுக்க தங்கத்தால் பதிப்பேன். உள்ளாகி உள்ளாகி லாகி உள்ளாகி உள்ளாகி லாகி ஒரு ஆசை மனதுக்குள் போதும், நீ மட்டும் அதை தந்தால் போதும். ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன், இல்லை என்றால் உயிர் துறப்பேன். நல்ல மனமும் போதேயாது நன்றி சொல்லவாதே, ஒரு தாயே உன் செய்தால் இந்த உறவுக்கு தேவை. தாய்மடியில் செய்தான் வரலாமா, தள்ளி நின்று துன்பம் தரலாமா, உன்னை கொஞ்சம் மனம் கெஞ்ச என்னை தனியே விடலாமா. குழந்தையும் குமரி என்றாச்சு, கொஞ்சிடும் உருவமும் போயாச்சு, மனம் போலே மகள் வாழ நீ வாழ்த்தும் தாயாச்சு. ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன், இல்லை என்றால்
நடக்க நான் பூக்கள் விரிப்பேன் உன் தேகம் முழுக்க தங்கத்தால் பதிப்பேன் உள்ளாகி 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 வெண்ணிலவை பூவாய் தைப்பேனே வானவிலை உடையாய் தைப்பேனே உனக்காக எதுவும் செய்வேன் நீ எனக்கு என்ன செய்வாயோ இந்த ஒரு ஜென்மம் போராது 7 ஜென்மம் எடுத்தும் தேராது அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது என்ன நான் கேட்டேன் தெரியாத இன்னமும் என் மனம் புரியாதா அடராமா இவன் பாடு இந்த பெண்மை அறியாதா ஏதோ 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 ஒன்று உன்னை கேட்பேன் இல்லை 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 என்றால் உயிர் துறப்பேன் உன் பாதம் நடக்க நான் பூக்கள் விரிப்பேன் உன் தேகம் முழுக்க தங்கத்தால் பதிப்பேன் உள்ளாகி 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 செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் அள்ளி போனாய் நினைவில்லையா கண்கள் அறியாமல் கனவுக்குள் வந்தாய் மனசுக்குள் நுழைந்தாய் நினைவில்லையா உன்னை சுத்தி சுத்தி வந்தேன் நினைவில்லையா என்னை சுத்தமாக மறந்தேன் நினைவில்லையா அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன் நான் சொல்லாமல் தவிக்கின்றேன் செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் அள்ளி போனாய் நினைவில்லையா சொல்லும் என்று காற்றறியும் காற்றென்ன சொல்லும் என்று பூவறியும் நான் என்ன சொல்ல வந்தேன் நெஞ்சில் என்ன அழி வந்தேன் ஒரு நெஞ்சம் தானறியும் வானவில் என்ன சொல்ல வந்ததென்று மேகமே உனக்கென்ன தெரியாதா அல்லிப்பூ மலர்ந்தது ஏதென்று வெண்ணிலவே உனக்கென்ன தெரியாதா ஓ வலியா சுகமா தெரியவில்லை சிலையா சிறையா புரியவில்லை அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன் நான் சொல்லாமல் தவிக்கின்றேன் செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் அள்ளி போனாய் நினைவில்லையா
சண்டை போட்டது நினைவில்லையா? மரம் செடி கொடியிடம் மனசுக்குள் இருப்பதை சொல்லியது நினைவில்லையா? 80 பக்கம் உள்ள புத்தகம் எங்கும் கவிதை எழுதிய நினைவில்லையா? எழுதும் கவிதைகள் யார் கண்ணும் காணும் முன்னே கிழித்தது நினைவில்லையா? நிலவில் இரவில் கனவில்லையா? கனவும் கனவாய் நினைவில்லையா? அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன், நான் சொல்லாமல் தவிக்கின்றேன். செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் அள்ளி போனாய் நினைவில்லையா? கண்கள் அறியாமல் கனவுக்குள் வந்தாய், மனசுக்குள் நுழைந்தாய் நினைவில்லையா? உன்னை சுத்தி சுத்தி வந்தேன் நினைவில்லையா? அதை சுத்தமாக மறந்தேன் நினைவில்லையா? அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன், நான் சொல்லாமல் தவிக்கின்றேன். செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் அள்ளி போனாய் நினைவில்லையா? கண்கள் அறியாமல் கனவுக்குள் வந்தாய், மனசுக்குள் நுழைந்தாய் நினைவில்லையா? ஓகே, நமது நிகழ்ச்சி வேற லெவல் சூப்பராக அடிப்பொலியாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல் தெரிவுகள் எல்லாமே வந்திருந்தது. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் நமது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியானது வந்து இன்றுடன் வந்து அப்படியே நாங்கள் அப்படியே வணக்கம் சொல்லிட்டு போக வேண்டிய தருவாயில் வந்து இருக்கின்றோம். ஸோ இவ்வளவு காலமும் கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவுகளையும் தந்த எல்லா உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரம் இல்லாமல் இனிவரும் காலங்களில் வர இருக்கின்ற நமது மாதம் தோறும் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சிக்கும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கண்டிப்பாக தர வேண்டும். ஸோ அந்த நிகழ்ச்சியானது வந்து வியாழக்கிழமைகளில் 9 மணிக்கு உங்களுடைய இல்லத்தரை நோக்கி வர தயாராக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து எனக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிய நமது தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறும் நான் கமல். வணக்கம் நேயர்களே.